ஹலோ எவ்ரிவன், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் சென்னை. இன்னைக்கு வீடியோ ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்குமே ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் தான் ஷேர் பண்ண போகிறேன். ஷாப் 101 பற்றி நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. இன்றைக்கி நம்ம ஷாப் 101 ஆப் பற்றி தான் பேச போகிறோம். ஷாப் 101 ஆப் மூலயமா நீங்கள் மாதத்துக்கு 25,000 மேலேயே சம்பாதிக்கலாம். இந்தியாவிலே நம்பர் 1 ட்ரஸ்டட் ரீசெல்லர் ஆப் இது. 6 மில்லியன் ரீசெல்லர்ஸ்க்கு மேலேயே யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நம்ம எல்லாருக்குமே நிறைய பணம் தேவைப்படுது. நீங்கள் காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா நீங்கள் நல்லா ட்ரெஸ் பண்ணணும், நிறைய மேக்கப் ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்கணுன்ட்டு ஆசைப்படுவீங்க. அதே மாதிரி ஹவுஸ் ஒய்ஃப்ஸ்க்கும் நிறைய தேவைகள் இருக்கும். நிறைய பேருக்கு வேலைக்கு போக முடியாத சுச்சுவேஷன் இருக்கலாம். அவங்களாம் இன்வெஸ்ட்மெண்ட்டே இல்லாமல் நம்ம வீட்டில் இருந்துகிட்டே எப்படி ஏர்ன் பண்ணுறதா நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இதுக்கு உங்கள் கையில் மொபைல், அதுக்கப்புறம் இன்டர்நெட் இருந்தால் போதும். இது கண்டிப்பாக எல்லாருக்கிட்டையுமே இருக்கும். இப்போ வாங்க இந்த ஆப் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ப்ளே ஸ்டோரில் நீங்கள் ஷாப் 101 போட்டிங்கன்னா இந்த ஆப் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறமா உங்கள் நேம் இதில் என்டர் பண்ணி இதை ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறமா உங்களோட பிராண்டுக்கு நல்ல ஒரு கேட்சியான அட்ராக்டிவ் நேம் கொடுத்துக்கோங்க. இதில் நிறைய கேட்டகரிஸ் இருக்கும். நீங்கள் எந்த ப்ராடக்ட் நீங்கள் சேல் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்புக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணலாம். அப்புறம் உங்களுக்கு சோஷியல் மீடியாவில் நிறைய ஃபாலோவர்ஸ் இருந்தால் நீங்கள் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்லேயும் நீங்கள் ஷேர் பண்ணி ஏர்ன் பண்ணலாம். நீங்கள் ஷேர் பண்ணும்போது அதில் நீங்கள் ப்ரைஸ் எவ்வளோ மார்ஜின் வைக்கிறீங்களோ அதுதான் உங்களோட ப்ராஃபிட். இப்போது ஒரு சாரியோட ப்ரைஸ் 281 ருபீஸ்னால் உங்களுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் வேணுமோ நீங்கள் அவ்வளோ மார்ஜின் செட் பண்ணிக்கணும். இப்போ நான் இந்த சாரி 300 ருபீஸ்ன்னு மார்ஜின் செட் பண்ணிவிட்டு என்னோடய ஃபேமிலி வாட்ஸ்அப் குரூப்பில் நான் ஷேர் பண்ணிடுறேன். நீங்கள் ஷேர் பண்ணும்போது அவங்க அந்த ப்ராடக்டை வாங்கினாங்கன்னா இதில் 19 ருபீஸ் உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். அந்த அமௌண்ட் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு போயிடும். இந்த மார்ஜின் அமௌண்ட் உங்களோட இஷ்டம் தான். நீங்கள் எவ்வளோனா செட் பண்ணிக்கலாம். நீங்கள் 200 ருபீஸ் சாரி 300 ருபீஸ்ன்னு நீங்கள் சேல் பண்ணிங்கன்னா 100 ருபீஸ் உங்களுக்கு லாபம் கிடைக்கும். அதாவது நீங்கள் செட் பண்ணுற மார்ஜின் அமௌண்ட்டு தான் உங்களுக்கு கிடைக்கிற லாபம். இந்த மாதிரி நீங்கள் நிறைய ப்ராடக்ட்ஸ் இந்த மாதிரி ஷேர் பண்ணி நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். இந்த மாதிரி நீங்கள் எல்லா ப்ராடக்ட்ஸ்லேயும் அந்த பொருளுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மார்ஜின் செட் பண்ணிவிட்டு நீங்கள் சோஷியல் மீடியாவில் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நீங்கள் ஷேர் பண்ணும்போது அந்த ப்ராடக்ட்டை அவங்க ஒரு தடவை பர்ச்சேஸ் பண்ணும்போது நீங்கள் செட் பண்ண அந்த மார்ஜின் அமௌண்ட் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆயிரும். ஸோ உங்கள் கையில் ஸ்மார்ட் ஃபோனும் இன்டர்நெட் இருந்தால் போதும். இதில் நீங்கள் டெய்லி 2 மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணாலே மாதத்துக்கு 25,000 மேலேயே சம்பாதிக்கலாம். இந்த ஆப் முக்கியமாக ஸ்கூல், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், அதுக்கப்புறம் ஹவுஸ் ஒய்ஃப்ஸ்க்குலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இண்டிபெண்ட்டாக ஃபினான்ஷியலாக உங்கள் ஃபேமிலியை சப்போர்ட் பண்ண முடியும். ஸோ இப்போவே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்க லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். ஷாப் 101 ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள், ஏர்ன் பண்ணுங்கள். என்னோடய கிச்சனில் எல்லாருக்கும் ஒரு பெரிய சர்ப்ரைஸ் என்னென்னா, புது கேஸ் குக்கிங் ரேஞ்ச் வாங்கியிருக்கேன். இது என்னோடய ரொம்ப நாள் ஆசை, இது வாங்கணும்னு சொல்லிட்டு. பழைய குக்கிங் ரேஞ்ச் என்னாச்சுன்னா அதில் நிறைய கொஞ்சம் பிரச்சனை இருந்துச்சு, அவன்லலாம் கொஞ்சம் பிரச்சனை இருந்துச்சு. அதனால் இது இப்போ வாங்கியாச்சு. இப்போ நம்ம நிறைய பேக்கிங் ரெசிபீஸ்லாம் பண்ணுறோம் இல்லையா, அதனால் ஸோ நல்லதாக பார்த்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியாச்சு. இந்த பிராண்ட் ரொம்ப நாளாக வாங்கணும்னு சொல்லிட்டு ஆசை, சீமன்ஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் என்னோடய 5 பர்னர் கேஸ் குக்கிங் ரேஞ்ச். அதில் ரைட் சைடில் நல்ல பெரிய பர்னர் கொடுத்துருந்தாங்க. இப்போ ரைட் சைடில் கொஞ்சம் சின்னதாக இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே கொஞ்சம் பெருசாக இருக்குது. அப்புறம் இருக்கிறதுலே இது ரொம்ப பெருசு. அப்புறம் இந்த லெஃப்ட் சைடில் கொஞ்சம் பெருசாக கொடுத்துருக்காங்க. அப்புறம் இங்கே ஒரு பர்னர் இருக்குது. இந்த மாதிரி ஒரு குட்டி ஸ்டாண்ட் கொடுத்துருக்காங்க. நம்ம எங்கேனா செட் பண்ணிக்கலாம், எந்த பர்னருக்கு வேணுமோ அங்கே செட் பண்ணிக்கலாம். அப்புறம் இது ஒரு ஸ்டாண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுவும் நம்மளுக்கு எங்கே வேணுமோ அங்கே செட் பண்ணிக்கலாம். இது நிறைய பேர் எப்படி யூஸ் பண்ணணும் சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுங்கலாம் கேட்டிருக்கீங்க. இதுக்கு எல்லாத்துக்குமே இந்த பர்னர்ஸ்க்கு எல்லாமே இது இந்த பர்னருக்கு, அப்புறம் இது இன்னொரு பர்னருக்கு, அப்புறம் இது இந்த பர்னர். ஸோ இது எல்லாமே பர்னருக்காக தான். அப்புறம் இது அவனில் லைட்டுக்காக. ஆன் பண்ணால் அவனில் லைட் எரியும் பாருங்க, லைட் எரியுதா. எக்ஸாஸ்ட் ஃபேனும் உங்களுக்கு ஓடும், சத்தம் கேட்குதுன்னு நினைக்கிறேன். இது டைமர் கொடுத்துருக்காங்க. நம்ம அலாரம் மாதிரி செட் பண்ணிக்கலாம். இப்போ ஏதாச்சும் நம்ம அவனில் ஏதாச்சும் பேக் பண்ணுறோன்னா, இப்போ ஒரு 10 மினிட்ஸ்க்கு பேக் பண்ணுறோன்னா நம்ம 10 மினிட்ஸ்க்கு அலாரம் நம்ம செட் பண்ணி வச்சுக்கலாம். பீப் சவுண்ட் நம்மளுக்கு வரும். அதுக்காக தான் இதை டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அப்புறம் இது பேக்கிங்காக யூஸ் பண்ணுறது. கீழே இருக்க பர்னர் இது ஆன் ஆகும். இங்கே பாருங்கள், மினிமம் ப்ரெஸ் பண்ணி உங்களுக்கு 150 வேணும்னா 150ல் வைக்கலாம், 180ல் வேணும்னா 180, 200 அந்த மாதிரி இருக்குது. இது நம்மளுக்கு கீழே மட்டும் ஃபயர் வரும்.
இதில் வந்து இந்த பேக்கிங் ஸ்டாண்ட் இருக்குது. இதில் தான் நம்ம கேக் டின்னு பிஸ்கெட் எல்லாம் வைக்கணும். இப்போ மேலே இருக்க பர்னர் நான் ஆன் பண்ணி காட்டுறேங்க. பாருங்கள், மேலே வந்து ஆன் ஆயிடுச்சு. இது வந்து நம்ம கிரில்லிங்க்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த கிரில் சிக்கன் செய்கிறதுக்கு, கபாப் செய்கிறதுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம். அது வந்து இந்த ட்ரேயில் வைக்கலாம். இது இந்த ரேக் வந்து நம்ம எப்படி வேணால் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். கீழே கூட நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம், ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இல்லை 4-5 ரேக் இருக்குது, நம்மளுக்கு எங்கே வேணுமோ அங்கே நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நிறைய பேருக்கு இந்த அவன் செட்டிங் வந்து எங்களுக்கு தெரிய மாட்டேன்னு தான் சொல்கிறீங்க. ஸோ அதுதான், இது வந்து கேக்லாம் பேக் பண்ணுறதுக்கு. அப்புறம் இது வந்து மேலே அவன் க்ரில் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது. இது வந்து ஃபுல் ஆப்ஷன், இப்போ இருக்கிற லேட்டஸ்ட் மாடல் இது. இதில் என்ன அப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, க்ளீனிங் வந்து உங்களுக்கு 3 சைட் க்ளீனிங் இருக்குது. இதில் மேலே இப்போது நம்ம இதில் இப்போ பேக்கிங் பண்ணதுக்கப்புறமா இப்போ நம்ம க்ரில்லாம் ஏதாச்சும் பண்ணுறோன்னா கொஞ்சம் ஆயிலியாக ஆயிரும் இல்லையா? அதனால் வந்து இதில் நம்ம இந்த ட்ரேயில் தண்ணி ஊற்றிட்டு நம்ம வந்து ஆன் பண்ணி விட்டுடணும். இது ஆன் பண்ணி விட்டுட்டோன்னா இங்கே இருக்கிற க்ரீஸும் உங்களுக்கு வந்து கீழே வந்துடும், அந்த அழுக்கெலாம் கீழே வந்துடும். லெஃப்ட் சைடு ரைட் சைடில் 3 சைடுமே வந்து உங்களுக்கு நல்லா க்ளீன் ஆயிரும். ஆன் பண்ணிட்டோன்னா அந்த ஸ்டீம்லேயே உங்களுக்கு நல்லா க்ளீன் ஆயிரும். அந்த ஆப்ஷன் இருக்குது. இது வந்து கீழே ஏதாச்சும் ஸ்டோர் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க. அந்த ஃபுல் சிக்கன் க்ரில் பண்ணுறதுக்கு அதுக்கு பார்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த புது பர்னர் யூஸ் பண்ணி நம்ம சேனலில் நம்ம ஃபர்ஸ்ட் இஃப்தார் ட்ரிங்க் ரெசிபி பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம இஃப்தார் ஸ்பெஷல் ஷர்பத் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இப்போ ஃபர்ஸ்ட்டு நான் பாதம் ஊற வச்சுக்க போகிறேன். ஒரு 15 பாதம் கிட்ட நான் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பிஸ்தா எடுத்திருக்கேன். இப்போ இது சுட தண்ணியில் ஊற வச்சுட்டு இந்த தோல்லாம் எடுத்துட்டு நம்ம இதை ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். ஒரே 1 டேபிள் ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் எடுத்திருக்கேன். இப்போ இதில் கொஞ்சமாக பால் சேர்த்து இது நல்லா லம்ஸே இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை ரெடி பண்ணியாச்சு. இதை எடுத்து நம்ம தனியாக வச்சிடலாம். பாதம் வந்து கொஞ்ச நேரம் நான் மைக்ரோவேவில் வச்சுருந்தேன், ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு வச்சுருந்தேன். இப்போ நம்மளால் இதை நல்லா தோல் உரிக்க முடியும். ஸோ இப்போ பாதமோட தோல் உரித்து இதை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள்கிட்ட பாதம் இல்லைன்னா நீங்கள் கேஷ்யூ நட் கூட இதை யூஸ் பண்ணி செய்யலாம். உங்கள்கிட்ட என்ன நட்ஸ் இருக்கோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாதமும் பிஸ்தாவும் நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக பால் ஊற்றி நல்லா அரைச்சிக்கலாம். இப்போ பாதமும் பிஸ்தாவும் நல்லா அரைச்சாச்சு. இதை எடுத்து தனியாக வச்சுருங்க. இப்போ தண்ணியில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சப்ஜா சீட்ஸ் போட்டுக்கிறேன். சப்ஜா சீட்ஸ் ஊறுறதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் போதும், சீக்கிரமாகவே ஊறிடும். இப்போ இதை எடுத்து தனியாக வச்சிடலாம். இப்போ நான் ஒரு 600 ml அளவுக்கு பால் எடுத்திருக்கேன். இப்போ மில்க் பாயில் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ பால் நல்லா சூடாயிருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் இப்போ ஒரு 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்க்குறேன். உங்களுக்கு எவ்வளோ ஸ்வீட் வேணுமோ நீங்கள் அவ்வளோ சேர்த்துக்கோங்க. அடுத்தது நம்ம பாதாம் பிஸ்தா பேஸ்ட் அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, இப்போ அதை சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு 5 மினிட்ஸ் இது நல்லா குக் ஆகட்டும். பாதாம் பிஸ்தா ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கணுன்ட்டு அவசியம் இல்லை. இந்த மாதிரி கொஞ்சம் பீசஸாக இருந்தால் தான் அதை வந்து குடிக்கும் போது சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இதில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு நான் ஏலக்காய் தூள் சேர்க்குறேன். இது வந்து ஆப்ஷனல் தான். இந்த ஃப்ளேவர் பிடிக்கணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம், ரொம்ப சேர்க்கக்கூடாது. ஜஸ்ட் ஒரு பிஞ்ச் மட்டும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ அடுத்தது நம்ம கஸ்டர்ட் பவுடர் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, இது ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. கஸ்டர்ட் பவுடரோட குவான்டிட்டி வந்து ரொம்ப கம்மியாக தான் சேர்க்கணும், ரொம்ப அதிகமாக சேர்த்துறாதீங்க. 1 டேபிள் ஸ்பூன் மட்டும் சேர்த்தாலே போதும். ரொம்ப அதிகமாக சேர்த்துட்டோன்னா அதுக்கப்புறம் புட்டிங் மாதிரி ஆயிரும். ஸோ ரொம்ப கம்மியாக தான் சேர்க்கணும். கஸ்டர்ட் பவுடர் இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு கார்ன்ஃப்ளவர் கூட கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். கஸ்டர்ட் பவுடர் சேர்க்குறதால உங்களுக்கு லைட்டாக கொஞ்சம் திக்னஸ் கிடைக்கும், நல்ல க்ரீமியாகவும் இருக்கும். இந்த சைடில் வர அந்த பால் எடெல்லாம் நல்லா எடுத்து விட்டுட்டே இருங்க. ஒரு 2 மினிட்ஸ் இது குக் ஆனதுக்கப்புறமா இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை நல்லா ஆறட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இது ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுக்கு முன்னாடி இதில் நம்ம 2 பொருள் சேர்க்க போகிறோம்.
பாருங்கள், சப்ஜா சீட்ஸ் நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை நம்ம சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் அவ்வளோ சேர்த்துக்கோங்க. சில பேருக்கு நிறைய போட்டால் பிடிக்கும், சில பேருக்கு அவ்வளோவா பிடிக்காது. ஸோ நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா நட்ஸ் வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். இது வந்து ஆப்ஷனல் தான். நான் கொஞ்சம் சாப்டு பிஸ்தா சேர்க்குறேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் சாப்டு பாதாம் சேர்க்குறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா திக்காகிடுச்சு பாருங்கள். ஸோ இப்போ இதை ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம ஜில்லுன்னு சர்வ் பண்ண வேண்டியது தான். நீங்கள் இந்த ட்ரிங்க் இஃப்தார்க்காக செய்கிறீங்கன்னா நீங்கள் மார்னிங்கே செஞ்சு இதை ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. அப்போ தான் நம்ம இஃப்தார் டைமில் குடிக்கிறதுக்கு நல்லா சில்லுன்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ நம்ம ஷர்பத்தை ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து வச்சுட்டேன். நல்லா சில்லுன்ட்டு இருக்குது. இப்போ இதை சர்வ் பண்ணிட வேண்டியது தான். இப்போ ரொம்ப டேஸ்டியான பாதாம் கஸ்டர்ட் ஷர்பத் ரெடி ஆயிடுச்சு. இதில் நீங்கள் ஐஸ் க்யூப்ஸ் வேணும்னா போட்டுக்கலாம். இது பார்க்குறதுக்கு எவ்வளோ யம்மியாக இருக்குல்ல. இது இஃப்தார் டைமில் குடிக்கிறதுக்காக ஒரு பெஸ்ட் ட்ரிங்க். இது ரொம்ப ஹெல்த்தியானது கூட. நல்ல திக் அண்ட் க்ரீமியாக சூப்பராக இருந்துச்சு இது குடிக்கிறதுக்கு. இஃப்தாருக்கு நம்ம வீட்டில் கெஸ்ட்லாம் வரும்போது இந்த மாதிரி நீங்கள் ஒரு ட்ரிங்க் செஞ்சு வைக்கலாம். இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லி எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். இந்த ஜூஸ் நம்ம செஞ்சு ஒரு 3 days வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னும் இந்த மாதிரி நிறைய இஃப்தார் ட்ரிங்க்ஸ் நம்ம சேனலில் வரப்போகுது. அதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டே இருக்கணும்னா நம்ம சேனல் டேஸ்ட் ஆஃப் சென்னையை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.